visittemples.com அப்படிங்கிறது கோயில்களை பற்றிய ஒரு வலைதளம். இதில் அந்த கோவில் பற்றிய விவரங்கள் தெரிவிக்கிறதோடு இல்லாமல் அந்த கோவிலை வந்து சென்றடையும் விதமாக அது வந்து ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். ஒரு வீடியோ யூடியூப் லிங்க்கும் வழங்கியிருக்கோம். இன்றைக்கி visittemples.com மூலமாக நம்ம ஆம்பூரில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயில் வந்து 1824ஆம் ஆண்டு கட்டப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டதாக வந்து சொல்கிறா. இந்த கோயில் வந்து பாலாற்றங்கரையில் வந்து கட்டியிருக்கிற கோயிலாகும். இப்போ வந்து இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து மிகவும் குறுகிய நெரிசலான ஒரு பகுதியாகும். பல ஆண்டுகள் வந்து ராஜகோபுரம் இல்லாத இருந்த இந்த கோயிலுக்கு 1966 ஒரு 3 அடுக்கு ராஜகோபுரம் கட்டியிருக்கா. கோயில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே கோவிலோட ஒரு அரசு அலுவலகம் இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழையும் போது ஒரு பெரிய துவஜஸ்தம்பம் இருக்குது. துவஜஸ்தம்பம் பக்கத்திலேயே வந்து பலிப்பீடம், அதுக்கு பக்கத்திலேயே வந்து விஷ்ணு பாதம் வச்சுருக்கா. கர்ப்ப கிரகத்தை பார்த்த வண்ணம் வந்து கருடாழ்வார் சன்னதி கட்டியிருக்கா. அதே மாதிரி மூலவர் சன்னதி பக்கத்திலேயே 2 பக்கமும் துவாரபாலகர்களாக விஜயனும் ஜெயனும் இருக்கா. மூலவர் சன்னதியில் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறார். அவரோட பாதங்களை உற்று கவனிக்கும் போது வலது பாதம் வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கார். அது என்னன்னு விசாரிச்சா நம்மளுக்கு வந்து சொல்கிறா, அவர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு பக்தர்களுக்கு உதவும் வண்ணம் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்காராம். மூலவர் சன்னதியிலே உற்சவமூர்த்திக்கும் விக்கிரகம் இருக்குது. அதே மாதிரி மூலவர் சன்னதியோட 2 பக்கத்தில் வந்து ஒரு சன்னதியில் வந்து பத்மாவதி தாயாரும் இன்னொரு சன்னதியில் ஆண்டாளும் இருக்கா. கோயிலுக்குள்ளேயே கோயில் விசேஷங்களும் கல்யாணம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அதில் ஒரு சில முகூர்த்த நாளில் ஜோடியே மாறிடும் அளவுக்கு அவ்வளோ கல்யாணம் நடக்கும் இந்த கோயிலில். அதனால் இங்கே மூலவர் பேரையும் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்மாழ்வார், ராமானுஜர், தேசிகர், ஹயக்ரீவர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் வந்து வரதராஜ பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தரார். சிலர் வந்து உள்ளூர்வாசிகளும் ஒரு சில பக்தர்களும் இந்த கோயிலை அதனால் வரதராஜ பெருமாள் கோயில் ஆம்பூர்னு சொல்கிறா. ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு ஒரு சொர்க்கவாசல் இருக்குது. அந்த சொர்க்கவாசலை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறப்பான். வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது வந்து ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியை ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்கிறார். கோயில் வாகனங்கள்லாம் வைக்கிறதுக்கு தனி அறை ஒன்று இருக்குது. அந்த அறையில் வந்து கோயில் வாகனங்கள்லாம் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. கோயிலுக்கு தனியாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. அதனால் வரும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள்லாம் கொடுக்குறான். இட நெருக்கடி மிகுந்த ஒரு இடத்துல இந்த கட்டப்பட்டிருக்கிற கோயில்ங்கிறதுனால இந்த கோயிலோட மதிர்ச்சுவர் 10 அடிக்கும் மேலே இருக்குது. அதுக்கு மேலேயும் கம்பிலாம் வச்சு பாதுகாப்பாக வச்சுருக்கான். சிசிடிவி கவரேஜும் இந்த கோயிலுக்கு இருக்குது. கோவிலோட பல இடங்களில் டைல்ஸ் பதிச்சிருக்கா. அதே மாதிரி மதிர்ச்சுவர்கள் பகுதியிலையும் மேற்கூரை பகுதியிலையும் பல நிறங்களில் வண்ணப்பூச்சி பூசியிருக்கா. கல்யாணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் இந்த பெருமாள் கிட்ட வந்து வேண்டிண்டா அவளுக்கு கல்யாணம் ஆகிறதோட கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறது. இங்கே வைகுண்ட ஏகாதசி, ஆண்டாள் திருக்கல்யாணம், அனுமன் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி இவையெல்லாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுறது. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியன் நன்றிகள்.